பாமக மாநாட்டில் 10 லட்சம் பேரா? உளவுத்துறையே அதிர வைக்க போகும் பாமக மாநாட்டில் 10 லட்சம் பேரா? உளவுத்துறையே அதிர வைத்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் நடத்தும் மாபெரும் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் நடக்க இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய பார்வை மட்டுமல்ல, இது தேசத்தினுடைய பார்வை அத்தனையும் திருவண்ணாமலை நோக்கித்தான் திரும்பி இருக்கு. ஏறத்தாழ 7 ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கக்கூடிய மாநாடு. கடைசியாக 2017ஆம் ஆண்டு சமூக நீதி மாநாடு விழுப்புரத்தில் நடந்துச்சு. அதன் பின்பாக 7 ஆண்டுக்கு பின்பாக நடக்கக்கூடிய மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நிகழக்கூடிய மாநாடு. பல லட்சம் பாட்டாளிகள் திரளுவார்கள் என்று அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரளுவார்கள் என்று வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொதுவாக வன்னிய இளைஞர் பெருவிழாவுக்கும் சமூக நீதி மாநாட்டிற்கும் இளைஞர் சங்க மாநாட்டிற்கும் லட்சக்கணக்கான பாட்டாளிகள் திரண்டிருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் உழவர்களுக்கென்று ஒரு மாநாடு நடத்தினார். இப்போதைய காலத்தின் கட்டாயமாக சரி, சித்திரை 1 மாநாடு எப்படியும் குறைந்தபட்சம் 25 லட்சம் வன்னியர்கள் திரளுவார்கள், அதை போன்று திருவண்ணாமலையில் திரளமாட்டார்கள் என்று தப்பு கணக்கு போட்டிருந்த தமிழ்நாடு அரசிற்குத்தான் அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அங்கங்கே வாகனங்கள் புக்கிங் ஆனது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் 1000கணக்கான வாகனங்கள் முன்பதிவாகி இருக்கு. இதனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்களே அதிர்ச்சி ஆகியிருக்கிறாங்க. இத்தனை வாகனங்கள் முன்பதிவாகி இருக்கிறது என்றால் அப்ப எவ்வளவு கூட்டம் அங்க திரளும் என்கின்ற அதிர்ச்சி தான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, இப்ப காலத்தின் கட்டாயம் உழவர்களுக்கான மாநாடு. ஐயா நினைச்சிருந்தா சமூக நீதி மாநாட்டை உடனடியாக நடத்திருக்கலாம், போராட்டம் நடத்துறாங்க, அல்லது வெவ்வேறு விடயங்களுக்காக மாநாடு நடத்திருந்திருக்கலாம். ஆனால் உழவர்களுக்கு என்று ஒரு மாநாடு நடத்த வேண்டிய அத்தியாவசியம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உழவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களிடமிருந்து உழவர்களை காக்க வேண்டிய பெரும் பணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் உடனடியாக உழவர் பேர் இயக்க மாநாட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. விளைச்சலுக்கு உரிய விலை இல்லை, உரிய நிவாரணம் இல்லை, வேளாண் நிலங்கள் பறிக்கப்பட்டு பிடுங்கப்பட்டு